நீ கர்த்தருக்கு உண்மையா இருந்தா, நீ உனக்கு உண்மையா இருந்தா, நிச்சயம் உன் உண்மையின் மித்தம் தேவனுடைய உண்மை உனக்காக வெளிப்படும். வேதம் சொல்லுகிறது, அவர் நீதியின் சூரியனாய் நம்மோடு இருக்கு. எப்பயுமே பொல்லாப்பு இந்த உலகத்துல ஜெயிச்சு நிக்கவே நிக்காது. உலகத்துல தவறு பண்ணவன் தான் ஜெயிப்பான் அப்படின்னா, என் ஆண்டவர் எதற்காக? நம்ம ஆண்டவர் எதற்காக? பிரியமான தேவ சபையை, உன் மேல வைக்கிற பல குற்றச்சாட்டுக்கு தேவனை வெளியரங்கமா பதில் கொடு. உன் மேல வைக்கிற பல விதமான தவறான காரியத்திற்கு கர்த்தரே பதில் கொடுப்பார். ஆண்டவர் உன் வேண்டுதலை கேட்டிருக்கிறார். உன் உண்மையை தேவன் பார்க்கிறார். உன் இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நீ தேவ சமூகத்துல உண்மையா இருக்கும்போது உனக்கு தீங்கு செய்ய யார் எழுந்து நிற்பார்? கர்த்தர் எழுந்து நிற்கிற அவர்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உனக்கு விரோதமாய் பேச அவர்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீங்க ஃப்ரீயா இருங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நீதிமான்களுடைய நோக்கமாக. அவருடைய 14வது வசனத்தை வாசிக்கிறோம். நீதியின் மித்தமாக நீங்கள் பாடுபட்டால் என்னவா இருப்பீர்களா? என்னவா இருப்பீங்க? பாக்கியவான்களா இருப்பீங்க. அவர்களுடைய வாசிங்க, அவர்களுடைய எவர்களுடைய பயமுறுத்துதலுக்கு, எவர்களுடைய பயமுறுத்துதலுக்கு இந்த தீமையை வெளிக்கொண்டு வரணும். தீமையை செய்யணும் ஒருத்தன் பயமுறுத்துறான் தெரியுமா? ஏய், நீ இது மாதிரிலாம் பண்ண உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன், நீ இது மாதிரிலாம் பண்ணா உன்னை என்ன பண்ணிடுவேன், அவனை கொண்டு போட்டுருவேன், நீ இது மாதிரிலாம் பண்ணா உனக்கு விரோதமா வருவேன். நான் சொல்றேன், பயமுறுத்துறவன் பயமுறுத்துட்டேன். அவனால மிஞ்சி போனா என்ன பண்ண முடியும்? மிஞ்சி போனா என்ன பிரதர் பண்ண முடியும்? பயமுறுத்துறதுனால மாம்சத்தை கொல்ல முடியுமா? உங்களை கொண்டு போட முடியுமா? அவ்வளவுதான முடியும். ஆனால் வேதம் சொல்லுது, நீ மரிச்சாலும் கிறிஸ்துவுக்குள்ள மறுபடியும் உயிரோடு எழுந்து வருவார். ஆண்டவர் உன்னை பிழைக்க வைப்பார். மாம்சத்துக்கு நாத்தம் பிடிச்ச மாம்சத்துக்குள்ளேயே, சரீரத்துக்குள்ளேயே ஜீவனை கொடுத்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கு. உன்னை பயமுறுத்துறவங்க பயமுறுத்துட்டோம். நீ உண்மையா இருக்கிறத பார்த்து உன்னை பயமுறுத்துறாங்களா? கர்த்தர் பார்த்துக்கிறார். நீ தேவனுக்காக உண்மையா இருக்கிற, ஒரு சில காரியத்துல உண்மையா இருக்கிற, உன் வேலை ஸ்தலத்துல உண்மையா இருக்கிற, உன் கணவனுக்கு உண்மையா இருக்கிற, உன் மனைவிக்கு உண்மையா இருக்கிற, நீ போகிற எல்லா காரியத்திலும் உண்மையா இருக்கும் போது ஒருத்தர் உங்களுக்கு விரோதமாக வந்து உங்களை பயமுறுத்தினா நீங்கள் பயப்பட வேணாம். அந்த பயமுறுத்துதெல்லாம் தேவனுக்கு முன்பாக ஒண்ணுமே இல்லை. உன்னை கொன்று போட்டாலும் கர்த்தர் அதே இடத்துல உன்னை உயிரோடு கூட எழுந்து வந்து இருக்க கர்த்தர் உதவி செய்யும். கர்த்தர் கிருபை செய்யும். ஏன்னு சொன்னா, முன்னாடி உள்ள வசனத்துல வாசிக்கிற நீங்களே அந்த ஆசீர்வாதம், நீங்களே அந்த ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை எதை கொண்டு மூடி மறைக்க முடியாது. அந்த ஆசீர்வாதம் வெளிப்பட்டு கொண்டு இருக்கும் ஒரு நீரூற்றை போல். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்.